இங்கே வந்து குட்டி காவேரி காவேரி பார்த்து கேட்குறாங்க, மிஸ் சாயந்தரமா எங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்கல்ல மிஸ் டின்னருக்கு அப்படி சொல்லி சொன்னோன்னே, உடனே யோசிக்கிறாங்க. அம்மா வேற வந்து தொல்லை பண்ணுதே வரணும்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது? வந்துருவேன் வந்துருவேன் அப்படின்றாங்க. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடி என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு ஃபோன் பண்ண? ஏம்மா இப்படி கோவமா பேசுகிற? பின்ன என்ன நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டேங்கிறியே அப்படின்றாங்கம்மா. நான் என்னம்மா கேட்கல. சரி சரி சாயந்தரம் நம்ம அங்கே போகலாம். எங்கே? வேற எங்கே? எல்லாம் வந்து அம்மு வீட்டுக்கு தான் அப்படின்னோடனே, நிஜமாவாடி சொல்கிற? நிஜமாக தான் சொல்கிறேன். காலைல என்னமோ ஓவராக முறுக்கிக்கிட்டு போனேன் அப்படின்னோடனே, அம்மு கேட்குறா. எனக்கு பதில் சொல்ல தெரியல. அதான் சரி சரி நீ வேறு ஆசைப்பட்ற அதனால தான்மா. சரி ரெடி ஆயிரு சாயந்தரம் வந்துடுறேன் அப்படின்னோடனே, சரிடி அப்படின்றாங்க. இங்கே வந்து குட்டி காவேரி கிட்ட ஈவினிங் கன்ஃபார்மாக உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னோடனே, தேங்க்ஸ் மிஸ் அப்படின்றாங்க குழந்த. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, தடை போடலாம் சமைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணுறாரு. காவேரிக்கு என்னென்ன ஐட்டம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐட்டமாக வந்து சமைச்சிட்ருக்காரு. அதை பார்த்து தாத்தா வந்து, என்னப்பா விஜய் நீயே சமைக்க ஆரம்பிச்சிட்ட, வந்து சமையலுக்கு தான் ஆள் இருக்கேப்பா அப்படின்றாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன்ப்பா. எங்கே கேட்குறான் விஜய், அவனே அப்போலேருந்து சமைச்சிட்ருக்கான், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னோடனே, தாத்தா காவேரிக்காக ஆசையாக சமைக்கிறேன் தாத்தா. அவள் ஆல்ரெடி நான் எவ்வளோ சமைச்சு கொடுத்துருக்கேன் அவளுக்கு, அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. நானும் அவ்வளோ சேர்ந்தும் எவ்வளோ சமைச்சிருக்கோம், இதெல்லாம் சாப்பிட்டா அவளுக்கு பழைய ஞாபகம் வர சான்சஸ் இருக்குல்ல தாத்தா அப்படின்னோடனே, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா. சரி சரி என்ன ஐட்டம்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு. இதெல்லாம் பண்ணியிருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாத்தா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, செம்ம டென்ஷனாக வந்து அன்பரசு உட்காந்துருக்காரு. இதெல்லாம் தேவையா? எப்படியாவது வந்து அந்த காவேரி குடும்பத்தை ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா மறுபடியும் வந்து முளைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அடுத்து வந்து விஜய்க்கு வந்து காவேரிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்போ காவேரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி மேலே விழி வச்சு பார்த்துட்ருக்காரு. பார்த்தா காவேரி வந்து ஆட்டோவில் வந்து வீட்டு வாசலில் இறங்குறாங்க. காவேரியும் நம்ம சாரதாவும் வந்து இறங்குறாங்க. காவேரியை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது விஜய்க்கு. வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் வரவேற்கிறாரு. உடனே வந்து காவேரி வந்து பழங்கள்லாம் குழந்தைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்க்கா? ஏன் ஆண்டி இப்படிலாம் பண்ணுறீங்க? இதில் என்னப்பா இருக்குது? வீட்டுக்கு வந்தால் சும்மா வர முடியுமா? அதான் குழந்தைக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. தேங்க்யூ பாட்டி அப்படின்றாங்க. உடனே குழந்தை வந்து அப்படியே கட்டிக்கிறா காவேரியை. மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ் இதுதான் எங்கள் தாத்தா அப்படின்னோடனே காவேரி வந்து தாத்தாவை பார்க்குறாங்க. தாத்தா வந்து காவேரியை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து காவேரி பார்த்துட்டு தாத்தாக்கு கண்ணாக கலங்குது. அவரால் தாங்கிக்கவே முடியல. எவ்வளோ பெரிய துரோகத்தை இந்த பொண்ணுக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு கஷ்டப்படுறாரு. உடனே வணக்கம் தாத்தா அப்படின்னாங்க. வணக்கம்மா அப்படின்னோடனே எல்லாருக்கும் வந்து அவங்க சித்திக்கு, அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பாக்கு, விஜயோட சித்தப்பாக்கு எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்கிறாங்க. நம்ம காவேரி வணக்கம் வணக்கம் அப்படின்றாரு வந்து அவங்க சித்தப்பா. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இதான் அவங்க வீடா? ரொம்ப அழகாக இருக்கும் உன்னோட வீடு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து காவேரிக்கு வந்து இந்த வீட்டையே பார்த்த மாதிரி இருக்குது, இவங்களெல்லாம் பார்த்த மாதிரி இருக்குது, எனக்கு ஏன் அப்படி தோணுது, இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே தோணுதே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. காவேரி என்னடி என்ன யோசிக்கிறேன் அப்படின்றாங்க சாரதா. இல்லைம்மா, இப்போ நம்ம முதல் தடவை தானே இங்கே வரோம். ஆமாம், ஆனால் எனக்கு என்னமோ இவங்க கூட பழகின மாதிரியே இருக்குமா, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே ஃபீல் ஆகுதுமா, ஏன்னே தெரிலம்மா அப்படின்னோடனே, பின்ன ஆகாதடி, எவ்வளோ நாள் இவங்க கூட நீ இருந்திருப்ப அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க சாரதா மனசுக்குள்ளேயே. சரிடி வா உள்ளே வா அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. மிஸ் வாங்கலை, உங்களுக்கு நான் வீடெல்லாம் சுற்றி காட்டுறேன் அப்படின்னோடனே, பாட்டிக்கு வீடு சுற்றி காட்ட பாட்டியா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. நீங்களும் வாங்க பாட்டி அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போய் பார்த்துட்டு வாடி, கால் வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா சொல்லிட்டு காவேரி வந்து கூட போகிறாங்க. குட்டி காவேரி கூட எல்லா இடமும் சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லா திங்ஸையும் காட்டுறாங்க காவேரி. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒன்றுமே புரியல காவேரிக்கு. என்ன நடக்குது, இதெல்லாம் என் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து, இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் என் அம்மாவோட திங்ஸு, இங்கே பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு சாரீஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்தா காவேரி அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதையெல்லாம் பார்க்க காவேரிக்கு அப்படியே வந்து என்ன தோணுதே தெரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறாங்க. இதெல்லாம் அப்படின்னு தொட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த சாரியெல்லாம் எடுத்து கட்டின மாதிரியும் விஜய் கட்டி விட்டது எல்லாமே ஞாபகத்தில் அப்படியே வந்து போது ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க பொருட்கள், காவேரியோடது எல்லாத்தையும் பார்க்க காவேரிக்கு தலையே சுற்றுது. எனக்கு ஏன் இப்படி பண்ணுது, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரியும் பழகின மாதிரி ஏன் தோணணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குழம்பி போகிறாங்க. அடுத்து வந்து சரி எல்லோரும் சாப்பிட்லாமா அப்படி சொல்லிட்டு சாப்பாடு வந்து உட்கார வைக்கிறாங்க. காவேரி வந்து சமையலை ருசிச்சு சாப்பிட்றாங்க. எங்கள் டேடி உங்களுக்கு பிடிக்கும்னு இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு குழந்தை சொன்னோன்னு அசந்து போகிறாங்க காவேரி. இவர் ஏன் என்னை இந்த அளவு கவனிச்சுக்கிறாரு, நான் அந்த அளவு திட்டி கூட என்னை இந்த அளவு பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே விஜயே பார்த்துட்ருக்காங்க சந்தோஷமாக.